ஆமாத்த. அவர் இங்க என்ன பண்றாரு? கபிலா, எல்லாம் புரிஞ்சது இல்ல. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பா என் அப்பாட்ட பேசுறேன் வர்மா. நீ கிளம்பு, மத்தத போன்ல பேசலாம். அத்த, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம இந்த சிவாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இவர் என்ன இங்க இருக்காரு? நீ அந்த போன சிவாவோட பைக்ல தானே வச்சேன்னு சொன்ன? ஆமா அத்த. அத்த, போன போன இங்க பாருங்க. நான் சிவாவோட பைக்ல வச்ச போனு இவரோட கார்ல இருக்கு. அவன் பைக்ல வச்ச போனு எப்படி கபிலன் கார்ல வந்துச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல அத்த. ஹலோ, what a surprise. Hi, how are you? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி நான் நல்லா இருக்கீங்க? இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. நான் கூட அம்மாவை உங்களை ஒரு தடவை மீட் பண்ண வைக்கணும்னு பார்த்தேன். நானே காண்டாக்ட் பண்ண நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. சர்ப்ரைஸ். இந்த வீக்ல டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா அம்மா வந்து பாக்குறோம். ஓ ப்ளீஸ் ப்ளீஸ், தேங்க்யூ. அம்மா, நீங்க யாரையோ தேடுற மாதிரி தெரியுது. யாரு? அது என் தம்பிங்க தான் சார் வந்தான். அதான் இருக்கானா இல்ல கிளம்பிட்டானான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ தம்பி, உங்களுக்கு தம்பி இருக்காரா? என்ன பேரு? கபிலன். கபிலனா? ஏன் சார், கபிலன் உங்களுக்கு தெரியுமா? நோ, உங்க தம்பி கபிலன் எனக்கு தெரியாது. பட் ஐ ஹேவ் a friend, childhood friend, பெங்களூர்ல இருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவன் பேரு கபிலன் தான். நீங்க சொன்ன உடனே அவன் ஞாபகம் வந்தான் எனக்கு. ரைட், நைஸ். நீங்க எதுவுமே சாப்பிடல, அதான் கஷ்டமா இருக்கு. அப்புறம் அம்மாவை கூட்டு வரும்போது உங்களுக்கு கால் பண்ணி வந்து உங்களை மீட் ஓகே பண்றேன். சார். ஓகே, Thank you. லீஜர் டைம்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி வாங்க. Sure, sir. ரைட், நைஸ் மீட்டிங் யூ. Yeah, thank you, sir. சிவா, நம்ம டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? யா, சொல்லிட்டேன். அவங்க ஆன் டைம்ல ஸ்பாட்ல இருப்பாங்க. சிவா, கையில என்ன புதுசா காப்பு? நல்லா இருக்கே. இதே இப்போ வாங்குனீங்க? ஏய், என்ன சொல்ற ஐலி? நீ தானே எனக்கு இதை போட்டு விட்ட. ஏய், அப்ப நீ போட்டு வில்லையா? இல்ல சிவா, நான் வாங்கியிருந்தா உங்களுக்கு தெரியாம ஏன் போட போறேன்? அப்படின்னா யார் இதை போட்டு விட்டுருப்பாங்க? ஒருவேளை சிவா நம்ம கிட்ட ஏதாவது மறைக்கிறாரோ? என்ன? இறந்து போன மினிஸ்டரோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே இந்திராணி அண்ணி வெளியில கொண்டு வரதுக்கான ஏற்பாட்டுல இறங்கிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் வர்மாவோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்ச நாளைக்கு பெருசா தெரியாது. ஆனா அதனால நம்ம அசால்ட்டா இருந்துடவும் கூடாது. இந்த டைமை யூஸ் பண்ணி வர்மாவை எப்படியாவது புடிச்சாகணும். நம்ம டீம் ஆல்ரெடி கபிலனை எனி டைம் ட்ரேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சதுன்னா நம்ம வர்மாவை புடிச்சிடலாம். சிவா சார், என்ன இது புதுசா காப்பெல்லாம் போட்டிருக்கீங்க? இதெப்ப வாங்குனீங்க? இல்ல, இத நான் வாங்கல. நீங்க வாங்கலையா? அப்போ அயலி மேம் நீங்க பிரசன்ட் பண்ணீங்களா? நானும் வாங்கல. இது எப்படி இவர் கைக்கு வந்துச்சு, யாரு போட்டு விட்டாங்கன்னே தெரியல. ஆமா, நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்து பார்த்தா என் கையில இந்த காப்பு இருந்துச்சு. எனக்கும் இது எப்படி வந்துச்சுன்னே புரியல. ஹாய் गाइस, ஹாய் சிவா. ஹாய் ரேஷ்மா. ஹாய். ஏடி மேம், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன எல்லாரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க போல? அதுவா, சிவா சார் கையில புதுசா காப்பு போட்டிருக்காரு.
ஆனா 2 பேருமே இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ம். இதுவா நான் தான் சிவாக்கு போட்டு விட்டேன். அப்போ நான் நினைச்சதுதான் சரி. என்ன ரேஷ்மா சொல்ற? நீ எப்படி எனக்கு இதை போட்டு விட்ட? சிவா, உன் பர்த்டேக்கு நான் கேக் கட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டேன். ஆனா உனக்கு எதுவுமே gift வாங்கி தரலையேன்னு என் மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சா, அதான் இந்த காப்பை வாங்கி உனக்கு பிரசன்ட் பண்ணலான்னு அப்ப பார்த்து நீங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சைலண்டா உன் கையில காப்பை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். இத நாங்க நம்பிடணுமா? அது எப்படி? எங்க வீட்டு மெயின் டோர் க்ளோஸ்ல தான் இருக்கும். நீ அதை தாண்டி எங்க ரூமுக்குள்ள நுழைஞ்சு நைட்டோட நைட்டா இந்த காப்ப போட்டு விட்டுட்டு போனியா? பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லு. நான் ஏன் போய் சொல்லணும்? நிச்சயமா இத நான் தான் சிவாக்கு போட்டு விட்டேன். வேணும்னா இத வாங்கின பில்ல அப்புறம் நான் உங்க 2 பேர்கிட்டயும் காட்டுறேன். ஓகே? பில்ல காட்டினா மட்டும் நம்பிடுவோமா? மேம், இந்த காப்பை நீங்களும் வாங்கல, சாரும் வாங்கல. ஆனா ரேஷ்மா அவங்க தான் சாருக்கு போட்டு விட்டதா சொல்றாங்க. அப்போ இத நீங்க நம்பிதானே ஆகணும். சரி சரி சரி, இந்த காப்பு விஷயத்தை விடுங்க. ரேஷ்மா, எனிவே தேங்க்ஸ். You're welcome.